வணக்க மக்களே. பொதுவாகவே நடிக்கிறது அப்படின்றதையும் தாண்டி, அந்த திரையுலகத்தில் இருக்கக்கூடிய இருவர் காதலித்து திருமணம் பண்ணி நட்சத்திர ஜோடிகளாக வலம் வருது அப்படின்றது ரொம்பவே ரிஸ்க்கான டாஸ்க்ன்னு சொல்லலாம். இங்கே அப்படிதான் இரு பிரபலங்கள் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் கருத்து வேறுபாடு அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிடுறாங்க. கடைசி நேரத்தில் வந்து பார்த்தோன்னா, அந்த மனைவியையும் குழந்தையும் பார்க்க முடியலையே அப்படின்ற ஏக்கத்திலேயே மிகப்பெரிய அளவில் வந்து அவருடைய உயிர் ஊசலாடி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த நடிகர் யாரு? ஏன் அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்தது? அந்த நடிகை யாரு? எதற்காக இவங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய சோகம்ன்றத வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ரவிச்சந்திரன். நடிகர் ரவிச்சந்திரன் அவர்கள் கலர் கதாநாயகன், வெள்ளி விழா நாயகன் அப்படின்னு எல்லோராலையுமே அழைக்கப்படுறாரு. எந்த சினிமா பின்புலமும் இல்லாமல், நாடக அனுபவமும் இல்லாமல், மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தோன்னா ஒரு தமிழ் சினிமாவில் ரசிகர்களுடைய அனுமானத்தோட வலம் வந்தவர் தான் யார் அப்படின்னா வெற்றி நாயகன் ரவிச்சந்திரன் அவர்கள். அதே போல் கேரள மாநிலத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் அழகும் திறமையும் மிகுந்தவராக செம்மீன் திரைப்படத்தின் மூலமாக உலக அளவில் தெரியப்பட்டவங்க தான் செம்மீன் ஷீலா அவர்கள். இருவருமே வெவ்வேறு திரையுலகமாக இருந்தாலும் கூட தமிழில் சேர்ந்து பணியாற்றிய போது இருவருக்குமே காதல் ஏற்பட்டிருக்கு. ஆனால் அவங்களுடைய காதல் பிரிஞ்சிருக்கு. அதற்கான காரணம் என்ன? ஏன் இருவரும் வந்து பார்த்தா பிரிஞ்சுட்டாங்க? தந்தை மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது அவருடைய மகன், அதாவது ரவிச்சந்திரன் அவர்களினுடைய மகன் சந்தித்த போது நடந்த உருக்கமான சம்பவம் என்ன? இதை பற்றி தான் நம்ம இங்கே முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். உண்மையிலேயே நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா புகழினுடைய உச்சத்தில் இருக்காங்க சினிமாவில் இருக்கும்போது. ஆனால் அவங்களுடைய சொந்த வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது ரொம்பவே சோகங்கள் நிறைந்ததாக தான் இருக்குது. நன்கு படித்துட்டு சினிமாவின் மீது இருந்த மோகத்தினால ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து பார்த்தோன்னா சினிமா துறைக்குள்ளே வந்திருக்காரு. ஆனால் எத்தனையோ பேர் நான் வந்து சினிமாவில் தான் நடிப்பேன் அப்படின்னு மிகப்பெரிய அளவில் கனவுகளோட லட்சியத்தோடு இருப்பாங்க. ஆனால் நல்லா படிச்சுட்டு வந்தவர் இவர் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கிறார். திருச்சியில் பிறந்த ரவிச்சந்திரன் அவர்கள் ஆரம்பத்தில் தன்னுடைய பள்ளி படிப்பை மலேசியாவில் படிச்சிருக்கிறாரு. திருப்பி வந்து பார்த்தோன்னா கல்லூரி படிப்பு படிக்கிறதுக்கு திருச்சி வந்திருக்கிறார். அதே போல் சென்னைக்கு மருத்துவம் படிக்க தான் வந்தார். ஆனால் அவர் சினிமாவில் நுழையிறதுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தோன்னா அவருக்கு அது மேலே இருந்த ஆர்வம் அப்படின்னு சொல்லப்படுது. புதுமை படைத்த ஸ்ரீதர் அவர்கள் தான் வந்து பார்த்தோன்னா இவரை முதலாக அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு. காதலிக்க நேரமில்லை அப்படின்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக நடிச்சிருப்பார். ஈஸ்டமின் கலர் படத்தினுடைய நாயகன் அப்படின்ற மாதிரி சொல்லப்படும். ஏன்னா முதல் கலர் திரைப்படம் அப்படின்ற மாதிரியாக சொல்லப்பட்டது. வெற்றி நாயகனும் ஆவார். இந்த படம் மிகப்பெரிய அளவில் இவருக்கு நட்சத்திர படமாக அமைஞ்சது. அதே போல் சிறு வயதில் எஸ் ராஜேந்திரன் அவர்களினுடைய நாடக குழுவில் சேர்ந்து மிகப்பெரிய அளவில் பல நாடகங்களில் நடித்து அப்புறமாக வந்து பார்த்தோன்னா சினிமாவுக்குள்ளே நுழைந்தவங்க தான் யாருன்னா செம்மீன் ஷீலா அவர்கள். இவங்க எம்ஜிஆர் கூட வந்து பார்த்தோன்னா பாசம் அப்படின்ற திரைப்படத்தில் செகண்ட் ஹீரோயினாக நடிச்சிருக்கிறாங்க. அதற்கப்புறம் கேரளாவில் இவங்களுக்கு ஹீரோயினாக நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ரவிச்சந்திரன், KR விஜயா அவர்கள் இணைந்து நடித்த திரைப்படம் தான் இதய கமலம். இந்த திரைப்படத்தில் சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க ஷீலா அவர்கள். அதற்கப்புறமாக வந்து பார்த்தோன்னா தமிழில் ரவிச்சந்திரன் அவர்கள் கதைகளை நல்ல நல்ல கதைகளாக தேர்ந்தெடுத்து நடிக்க ஆரம்பித்தார். கேரளாவிலையும் வந்து பார்த்தோன்னா ஷீலா அவர்கள் முன்னணி கதாநாயகியாக வலம் வந்தாங்க. என்னதான் இவங்க முன்னணி கதாநாயகியாக வளர்ந்தாலும் கூட தமிழ் சினிமாவில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன கதாபாத்திரங்களை கூட ரொம்பவே பிகு பண்ணாமல் நடிக்கக்கூடியவங்க. ரவிச்சந்திரன் அதே போல் வந்து ஜெயலலிதா அவர்கள் நடித்த கௌரி கல்யாணம் அப்படின்ற திரைப்படத்தில் தமிழில் சின்ன கதாபாத்திரத்தில் நடித்தாங்க. அதையெல்லாம் தாண்டி இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போது தான் ரவிச்சந்திரன் மற்றும் ஷீலா அவர்களுக்கு காதல் ஏற்பட்டிருக்கு. ரவிச்சந்திரன் மற்றும் ஜெயலலிதா அவர்கள் நிறைய திரைப்படங்கள் வந்து இணைந்து நடிக்க ஆரம்பித்தாங்க. திருமணமானவர் அப்படின்றதுனாலையும் கூட அதிகமான படங்கள் ஜெயலலிதா அவர்கள் கூட நடிக்கிறாரு அப்படின்னதுமே அந்த காலகட்டத்திலேயே இருவருமே சர்ச்சையாக பேசக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய திரைப்படங்கள் வந்து பார்த்தோன்னா நிறையவே இணைந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதற்கப்புறமாக 3 எழுத்து ஓடும் நதி அப்படின்ற திரைப்படத்தில் வந்து நடிக்க ஆரம்பித்ததுமே ரொம்பவே இவங்களுக்கு ஷீலா மற்றும் ரவிச்சந்திரனுடைய நெருக்கம் ஏற்பட காதல் ரொம்ப அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா தீவிரமாக வளர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் ஜெயலலிதா அவர்கள் கூட கிசுகிசுக்கப்பட்டதுனால இவர்களினுடைய காதல் வெளியில் தெரியாமலேயே இருந்திருக்கு. ஆனால் இரண்டாவதாக 3 எழுத்து ஓடும் நதி திரைப்படத்திற்கு அப்புறமாக ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து பார்த்தோன்னா திருமணம் பண்ணுறதுக்கான வேலைகளை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. திருமணமும் பண்ணிட்டாங்க. ஷீலா அவர்களை திருமணம் பண்ணிக்கிட்டாலும் கூட முதல் மனைவி ஷீலா இருவரையுமே தனித்தனியாக தான் இவர் வச்சு வாழ்ந்து வந்துட்டு இருந்திருக்கிறாரு. அதற்கப்புறம் மஞ்சள் குங்குமம் அப்படின்ற திரைப்படத்தை வந்து பார்த்தோன்னா இவரே ஷீலா அவர்களை வைத்து நடிக்கவும் செஞ்சுருக்கிறாரு. அதற்கப்புறம் கேரளா படங்களில் ஷீலா அவர்கள் சொல்ல இவரும் இணைந்து நடிச்சிருந்திருக்கிறார். பிறகு சார்ஜ் அப்படின்ற
மகன் வந்து பிறந்திருக்கிறாரு. நல்லபடியாக போயிட்டு இருந்த இவர்களுடைய வாழ்க்கையில் ஈகோ ஏற்பட வருத்தம் வந்து ஏற்பட்டிருக்கு. அது மோதல் பிளவாக மாறிடுச்சு. மிகப்பெரிய அளவில் நல்ல நடிகர்களாக நல்ல நட்சத்திர ஜோடிகளாக கொண்டாடப்பட்டவங்க திடீரென இப்படி வாழ்க்கையில், அதுவும் அவங்களுடைய சொந்த வாழ்க்கையில் இப்படி ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கு. தன்னுடைய தந்தை பிரிந்ததுக்கு அப்புறமாக ஜார்ஜ் அவர்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கிறாரு. தன்னுடைய மகனை பிரிந்து ரவிச்சந்திரன் அவர்களும் மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே வருத்தமும் பட்டிருக்கிறாரு. ஜார்ஜ் அவர்கள் ஒரு காலகட்டத்திற்கு பின்னாடி ஹீரோவாக படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அந்த படங்கள் சரிவர ஓடலை. இருந்தாலும் தன்னுடைய மகன் படத்தில் நடிக்கிறார் அப்படின்ற விஷயம் கேள்விப்பட்டதுமே நிறைய பேரிடம் வந்து ரொம்பவே தனக்கு நெருக்கமானவர்களிடம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு ரவிச்சந்திரன் அவர்கள். பிறகு தன்னுடைய நடிப்பு சரிவரலை அப்படின்னதுமே சீரியல் டிவி நிகழ்ச்சிகளில் கலந்துக்க ஆரம்பித்தார். அப்படி ஒரு நிகழ்ச்சியில் ஒரு போட்டியாளர் வந்து தன்னுடைய தந்தையை பற்றி பேச ஆரம்பித்ததுமே ரொம்பவே மனமுருகி ஜார்ஜ் அவர்களும் பேசியிருப்பார். இதனால் தன்னுடைய தந்தை மீது அவர் எந்த அளவுக்கு பாசமாக இருந்திருப்பாரு அப்படின்றது எல்லோருக்குமே தெரிய ஆரம்பிச்சது, புரிய ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துக்கு மேலே சிறுநீரக பாதிப்பால் ரொம்பவே அவஸ்தைப்பட்டு வந்துட்டு இருந்தார் ரவிச்சந்திரன் அவர்கள். அதற்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அவருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேலே நினைவாற்றல் இல்லாமல் போக ஹோமாவுக்கே போயிட்டாரு. இறுதி கட்டத்தை நெருங்கினதுமே டாக்டர்கள் உற்றார் உறவினர்களுக்கு சொல்லிருங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. குடும்பத்தினர் என்ன நினச்சாங்க அப்படின்னா அவருடைய ஆன்மா ரொம்பவே அமைதியாக போய் சேரணும் அப்படின்ற மாதிரியான கட்டத்திற்கு வந்தாங்க. பிறகு நீண்ட நாட்கள் ஆகியும் கூட அவர் கஷ்டப்படுறதை பார்த்ததுமே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவருக்கு ஏதாவது ஏக்கம், கடைசி ஆசை இருக்குமோ அப்படின்னு சொன்னதுமே பக்கத்தில் இருந்த எல்லோருமே ஜார்ஜை நினைப்பாருன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் முதல் மனைவிக்கோ எப்படி கூப்பிட்றது, யாரை விட்டு கூப்பிட்றதுன்ற ஒரு பயமும் இருந்திருக்கு. அப்போ தான் அருகில் இருந்தவர் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி போக ஷீலா அவர்களிடம் வந்து நடந்ததை சொல்ல விஷயத்தை சொன்னதுமே ஷீலா அவர்கள் கலங்கி தன்னுடைய மகன் ஜார்ஜை அனுப்பி வச்சுருக்காங்க. அப்போ தன்னுடைய மகன் ஜார்ஜை பார்த்ததுமே டாடி அப்படின்னு அவர் கதற, அதே போல் தன்னுடைய மகனை ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணீரில் அழுகையோடு வந்து பார்த்தோன்னா சில விஷயங்களை பேசுகிறதுக்காக அவர் காத்துட்டு இருந்தார் அப்படின்னே சொல்லலாம். அதற்கப்புறமாக அவருடைய முகத்தில் ஒரு பொலிவு ஏற்பட்டிருக்கு. 2 நாட்களுக்கு பின்னாடி இறைவனடி சேர்ந்திருக்கிறாரு. இப்படி கருத்து வேறுபாடு அப்படின்னு சொல்லி மனைவிடமிருந்து பிரிந்தாலும் கூட தன்னுடைய மனைவியையும் அதே போல் தன்னுடைய மகனையும் ரொம்பவே அவர் பிரிஞ்சதுக்கு அப்புறமாக ஏக்கத்தோடு தான் இருந்திருக்காரு அப்படின்றத தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் அந்த இறுதி கட்ட நேரத்தில் நிரூபிச்சிருக்காரு ரவிச்சந்திரன் அவர்கள். சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பொறுத்து போகிறதுனால நம்ம ஒன்றும் குறைய போகிறது கிடையாது. ஆனால் சின்ன விஷயத்தையெல்லாம் ரொம்பவே பெரிதாக்கி இப்படி 2 பேருடைய வாழ்க்கையும் வந்து போயிடுச்சே அப்படின்ற மாதிரி எல்லோருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக மொத்தத்தில் ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்ட ஒரு நாயகனாக இருந்தும் கூட தன்னுடைய வாழ்க்கையில் சரியான ஒரு முடிவை சரியான நேரத்தில் எடுக்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.